வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ரூபாய் 30,10,000 மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட அத்தங்கி காவனூர் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றி பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் அத்தங்கி காவனூர் ஊராட்சி அலுவலகம் பழுதடைந்து காணப்பட்டது. எனவே புதிய அலுவலக கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கி தருமாறு ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி வெங்கடாச்சலபதி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜனிடம் கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2022-23 ஆண்டு நிதியில் ரூபாய் 30,10,000 நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுமான பணி நடைபெற்று சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது. இதனை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி இன்று மதியம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமகிருஷ்ணன், குமார் ஆகியோர் தலைமை தாங்கினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் பி.ஜே. மூர்த்தி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளருமான சத்யவேலு, ஒன்றிய பொறியாளர் ஜி. நரசிம்மன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைவரையும் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி வெங்கடாச்சலபதி, துணைத் தலைவர் கே. நவமணி, கிளை செயலாளர்கள் நாகராஜ், முருகன், ஒன்றிய மாணவரணி கவியரசன் ஆகியோர் வரவேற்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றி பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத்தலைவர் டி.கே. முனிவேல், ஒன்றிய துணை செயலாளர் உதயகுமார், ஒன்றிய பொருளாளர் குப்பன், மாவட்ட பிரதிநிதிகள் கே.வி. வெங்கடாச்சலம், ஆர். தணிகாச்சலம், அக்கரை ரஞ்சித் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு 5 ஊராட்சிகளை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்கள் 500 பேருக்கு மதிய உணவும் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் முடிவில் ஊராட்சி செயலர் எஸ். கல்பனா நன்றி கூறினார். இதன் பின்னர் அலிஞ்சிவாக்கம் ஊராட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடை கட்டிடத்தை திறந்து வைத்து விற்பனையை சட்டமன்ற உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜன் துவக்கி வைத்தார். இன்றைக்கு அரசனுடைய சலுகைகள் எப்படி வந்து சேருதுன்னா, அன்னைக்கு கலைஞர் இந்த பெண்கள் எல்லாம் வந்து ஈர வேக போட்டு ஊதிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஓலை வீட்டுக்குள்ள கேஸ் ஸ்டவ்வையும் சிலிண்டரையும் கொண்டாந்து வச்சது டாக்டர் கலைஞர். ஓலை வீட்டுக்குள்ள சிலிண்டர் அடுப்பு சிலிண்டரையும் கொண்டாந்து வச்சது. ஓலை வீட்டுக்குள்ள டிவியை கொண்டு வந்து வச்சவர் கலைஞர். அந்த டிவி இன்னைக்கு கூட நிறைய வீட்டுக்குள்ள போற ஓடி இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி வந்து, அதெல்லாம் பேரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஃபேன் கொடுத்தா, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஓடுதா ஓடல, பார்த்தா ஓடி இருந்தது, ஒரே இடத்துலதான் ஓடி இருந்தது. எங்கடா திருவள்ளூருக்கு நம்ம ரெட்டில்ஸ் பக்கத்துல காய்லாங்கடியில ஓரமா ஒரு ஃபேன் ஓடி இருந்தது காத்துல.